ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் ஒரே எஜமானிடம் வேலை செய்து கொண்டிருந்தன. குதிரை மிகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது. அழகான குதிரை. எஜமானன் அதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான். உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் கழுதை மிகவும் அதிக வேலை செய்தது. அது தினமும் பெரிய சுமைகளை சுமந்து நடந்து கொண்டே இருந்தது. காலை வணக்கம் நண்பா. ஆனா நீ என்ன நண்பா என்று கூப்பிடாதே. நாம ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம். நண்பர்களாக இருந்தால் நல்லது தானே. நான் ஒரு வேகமான அழகான குதிரை. எஜமான் என்னை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறான். நீ ஒரு சாதாரண சுமை சுமக்கும் கழுதை. அது பரவாயில்லை நண்பா. எல்லாருக்கும் தங்களுக்கான வேலை இருக்கிறது. உன் வேலை சுமை சுமப்பதுதான். நான் ஓடுவதற்காக இருக்கிறேன். வேலை எதுவாக இருந்தாலும் நன்றாக செய்வதுதான் முக்கியம். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நான் உன்னை விட பெரியவன், வலிமையானவன். நண்பா, பெருமை நல்லதில்லை. ஒரு நாள் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டிய நேரம் வரும். அது ஒருபோதும் நடக்காது. நண்பா குதிரையே, நான் கொஞ்சம் பேசலாமா? என்னது? சீக்கிரம் சொல், எனக்கு நேரம் இல்லை. என் முதுகில் இருக்கும் சுமை மிகவும் கனமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் உதவி செய்து இந்த சுமையில் சிறிது எடுத்துக்கொண்டால் மிக உதவியா இருக்கும். அது உன் மேலை. நான் ஏன் உன் சுமையை சுமக்க வேண்டும்? நாம் இருவரும் ஒரே எஜமானிடம் வேலை செய்கிறோம். நண்பர்களாக ஒருவருக்கொருவர் உதவினால் நல்லதுதானே. நான் ஒரு அழகான குதிரை. நான் உன்னை போல சுமை சுமக்கும் மிருகம் இல்லை. சரி நண்பா, நான் முயற்சி செய்து நடந்து பார்க்கிறேன். ஐயோ பாவம், கழுதை மிகவும் களைத்து போயிருக்கிறது. இப்போது என்ன செய்வது? பெருமை நல்லதல்ல. நண்பர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான நல்ல குணம். பின்பு இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து மகிழ்ச்சியாக இருந்தனர்.